ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வழக்கம் போல் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி டீட்டெயிலாக நாம் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் இன்டர்டேயில் பண்ணக்கூடிய சில ஸ்டாக்ஸை பற்றி நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் சம்மந்தமாக ஏதாவது கேள்விகள், ஏதாவது கொஸ்டின்ஸு, இல்லை பொசிஷன் எப்போ எடுக்கலாம், பை எப்போ பண்ணலாம், செல் எப்போ பண்ணலாம், இந்த மாதிரியான சில கேள்விகள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக லைவ் மார்க்கெட்டில் என்கிட்ட கேட்கலாம். என்னுடைய டெலிகிராம் சேனலுடைய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதை பயன்படுத்தி நீங்கள் கேட்கலாம். வாட்ஸ்அப் குரூப் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது, ப்ரீமியம், அதாவது இன்டர்டே குரூப்பு. இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் கூட நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இதில் வந்து பெய்டு குரூப். இது ஈக்விட்டிக்கு வந்து 2500, அதே மாதிரி M6 செக்மெண்ட்டும் இருக்குது, அது வந்து 5000. ரெண்டுமே வேணும் அப்படின்னா உங்களுக்கு 7000 கொடுத்தா போதும். 500 வில் பி யுவர் டிஸ்கவுண்ட். அக்யூரசி லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 75லேருந்து 80%. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒரு செக்மெண்ட்டு நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். இன்றைக்கி கூட நான் கோல்டு கொடுத்துருந்தேன், அதே மாதிரி காப்பரும் கொடுத்தேன், குரூடும் கொடுத்துருந்தேன். ஸோ அது எல்லாமே வந்து நல்லா அருமையாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. ஸோ இந்த டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், நீங்கள் தாராளமாக வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வழக்கம் போல் ஃபஸ்ட்டு நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டாக் பார்க்கலாம். இதுதான் நிஃப்டியுடைய சார்ட்டு. ஸோ நிஃப்டி வந்து நேற்று நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா 21,420க்கு மேலே நிஃப்டி பிரேக் ஆச்சு அப்படின்னா நீங்கள் பை பண்ணுங்கன்னு சொன்னேன். ஸோ நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா கேப் அப், கொஞ்சம் லைட்டாக கேப் அப் ஓப்பன் ஆகி 21,430 லெவல் தான் ஓப்பன் ஆயிடுச்சு. அப்புறம் அங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் வே 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்மளுடைய டார்கெட் எல்லாமே ஹிட் ஆகிருக்கு. ஸோ நிஃப்டியோடைய டார்கெட் வந்து 520 கொடுத்துருந்தேன். ஸோ அந்த 15 மினிட்ஸில் 550 வரைக்கும் போயிடுச்சு. அல்டிமேட்டாக எவ்வளோ வரைக்கும் போயிடுச்சு பார்த்தீங்க அப்படின்னா 760 வரைக்கும் போயிருக்கு. ஸோ ஒன் வே இன்றைக்கி நிஃப்டி போயிருக்கு. ஸோ மெயினாக வந்து இது வந்து ப்ரீ பட்ஜெட் ரேலி கூட இதை நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் ரொம்ப காஷியஸாக இருங்க மார்க்கெட்டில். ஸோ நாளைக்கு முக்கியமான பாயிண்ட் எது அப்படின்னா 21,765 லெவல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவல். இந்த லெவல் காரணம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் பின்னாடி நீங்கள் போனீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து ஆல்ரெடி இந்த லெவல் இங்கே டச் ஆகிருக்கு. அதாவது 21,750 765 இந்த லெவல் இங்கே டச் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேயும் டச் ஆகிருக்கு. ஸோ நிஃப்டி வந்து மல்டிபிள் டைம்ஸ் இந்த ரெசிஸ்டன்ட் டெஸ்ட் ஆகிருக்கு. டச் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபால் வந்திருக்கு மார்க்கெட்டில். ஸோ அதனால் நீங்கள் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் நாளைக்கு. அதே மாதிரி சப்போர்ட் எங்கே அப்படின்னா 21,670 இந்த லெவல் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மைனர் சப்போர்ட்டை நம்ம இன்ட்ரேடேக்காக நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம். பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ரேலி வந்து இங்கே கரெக்ஷன் ஆகி திருப்பியும் மேலே போய் பாருங்கள், நீங்களே பாருங்களேன், நல்ல ஒரு ரேலி வந்து ஒரு கரெக்ஷன், திருப்பி மேலே, அதுக்கப்புறம் திருப்பி ஒரு கரெக்ஷன், அதுக்கப்புறம் திருப்பி மேலே. ஸோ இது எப்படி நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த லெவல் பிரேக் ஆகி மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று அது மட்டும் இல்லை, இந்த இடம் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நிறைய தடவை நிஃப்டி வந்து டச் ஆகிருக்கு. ஸோ அதனால் இது வந்து ஒரு நாளைக்கு சப்போர்ட்டை நம்ம எடுக்கலாம். ஸோ இப்போ நாளைக்கு என்ன பண்ணலாம் என்பதை நம்ம பார்க்கலாம். சப்போஸ் நிஃப்டி வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது வச்சுக்கோங்க, அதாவது 21,765 லெவலில் பிரேக் ஆகி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நிஃப்டியை பை பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் வந்து 40லேருந்து 50 புள்ளிகள்,
ஃபஸ்ட்டு டார்கெட் அதே மாதிரி தான் 40 புள்ளிகள், அதாவது 21,805. அல்டிமேட் டார்கெட் வந்து 21,000. ஸோ 850, 60, 865 லெவல் வரைக்கும் நீங்கள் பிளான் பண்ணலாம். ஸோ ஒரு 100 பாயிண்ட்ஸ் நம்ம அந்த பிரேக் அவுட்லேருந்து நம்ம நிஃப்டியை வந்து பிளான் பண்ணலாம். சப்போஸ் நிஃப்டியை வந்து கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, வெயிட் பண்ணுங்கள், திருப்பியும் ரீடெஸ்ட் ஆக இந்த இடத்துல வந்து இப்போ சப்போர்ட்டாக அது மாறிடும். இந்த சப்போர்ட்டில் எந்த மாதிரியான பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பாருங்கள். ஸோ அதன் அடிப்படையில் நீங்கள் பொசிஷன் எடுக்கலாம். எப்போ நெக்லைன் பிரேக் பண்ணுதோ அப்போ தான் நீங்கள் பை பண்ணணும். இந்த பாட்டம் வந்து ஸ்டாப்லஸாக வச்சு 1:1, 1:2 இல்லை 1:3 அந்த மாதிரி நீங்கள் டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். சப்போஸ் நிஃப்டி வந்து இப்போ ஃப்ளாட்டு இல்லாமல் ஒரு சின்ன மைல்டாக ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகி இங்கே ஒரு நெகட்டிவ் கேண்டில், அதாவது 21,670 லெவலில் பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நிஃப்டியை வந்து செல் பண்ணலாம். ஸ்டாப்லஸ் வந்து 40லேருந்து 50 புள்ளிகள் மேலே, டார்கெட் வந்து 21,630, செகண்ட் வந்து 21,570 வரைக்கும் நீங்கள் தாராளமாக ஏம் பண்ணலாம் நிஃப்டி இது. ஸோ இப்போ நிஃப்டி வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டிக்கு போயிடலாம். ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டியுடைய சார்ட்டு. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நேற்று என்ன சொல்லியிருந்தேன் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். 45,150 பிரேக் பண்ணால் பை பண்ண சொல்லியிருந்தேன். டார்கெட் வந்து 45,250 அண்ட் 400 இந்த ரெண்டு கொடுத்து, ஆனால் ஹை பார்த்தீங்க அப்படின்னா 45,660 வரைக்கும் போயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம டார்கெட்டை விட 250 பாயிண்ட் மேலேயே போயிருக்கு பேங்க் நிஃப்டி. ஸோ நாளைக்கு வந்து மார்க்கெட் பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கும் என்பதை நம்ம இப்போ பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் மாதிரியான ஒரு ஃபார்மேட், ஒரு பேட்டர்னிங் ஃபார்மேட் பாருங்க. ஒரு கப்பு அப்புறம் ஹேண்டில். ஸோ இது பிரேக் ஆயிடுச்சுன்னா இன்னும் நல்லா பேங்க் நிஃப்டி மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பிரகாசமாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரேலி வந்து இங்கே ஒரு பிரேக் ஆகி திருப்பி இதே இடத்துக்கு வருது, திருப்பியும் ஒரு டவுன் ஆகுது, திருப்பியும் இதே லெவல் இந்த ரெசிஸ்டன்ஸ் டச் ஆகுது, திருப்பியும் டவுன் ஆகுது, க்ளோசிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பியும் அந்த லெவலில் வந்து டச் ஆகி அதுக்கு ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த பேங்க் நிஃப்டி வந்து இந்த இடத்துல நிறைய தடவை வந்திருக்கு, பட் இந்த லெவல் கிராஸ் பண்ண முடியல பேங்க் நிஃப்டினால். இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கே வருது திருப்பி கீழே வருது, இங்கே வருது திருப்பி கீழே வருது, தவிர ஒரு பாசிட்டிவான கேண்டில் வந்து ஃபார்ம் பண்ண முடியல. க்ளோசிங் வரைக்கும் இது நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஸோ நாளைக்கு வந்து இதை நீங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நாளைக்கு சப்போஸ் பை பண்ணணும் பேங்க் நிஃப்டி அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். சப்போஸ் நாளைக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி பேங்க் நிஃப்டி வந்து 45,565 லெவல் பிரேக் ஆகி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னு நீங்கள் பை பண்ணுங்கள். ஸ்டாப்லஸ் வந்து 100லேருந்து 125 புள்ளிகள் நான் சொல்கிறேன், ஏன்னா ரொம்ப வாலட்டைலாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்டாப்லஸ் எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்கிறேன். இனிஷியல் டார்கெட் 100 பாயிண்ட்ஸ், அதாவது 45,665 லெவல். அல்டிமேட் டார்கெட் வந்து 45,810லேருந்து 850 வரைக்கும் நீங்கள் ஏம் பண்ணலாம். ஏன் 46,000, அதாவது அந்த சைக்கலாஜிக்கல் லெவல் இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் கூட நீங்கள் தாராளமாக ஏம் பண்ணலாம் பேங்க் நிஃப்டியை. பேங்க் நிஃப்டி இது பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து எங்கே செல் பண்ணலாம் அப்படின்னா, சப்போஸ் கேப் டவுன் ஓப்பன் ஆகி இந்த இடத்துல வந்து அதாவது 45,200 லெவல் பிரேக் ஆகி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக பேங்க் நிஃப்டியை செல் பண்ணலாம். ஸ்டாப்லஸ் வந்து 100லேருந்து 125 புள்ளிகள், டார்கெட் வந்து 45,100 ஃபஸ்ட்டு டார்கெட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். செகண்ட் வந்து 44,950 லெவல் வரைக்கும் நீங்கள் தாராளமாக பிளான் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கிட்ட பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா பை பண்ணலாம். இந்த லெவல் கீழே இது வந்து ஒரு ஹாரிசான்டல்
சப்போர்ட் லெவல், இந்த லெவல் பிரேக் பண்ணால் செல் பண்ணலாம். ஸோ இப்போ நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் சில இன்டர்டே ஸ்டாக்ஸை பற்றி நம்ம போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து எம்ஜிஎல். எம்ஜிஎல் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஃப்ளாக் போல் பேட்டர்ன் இன்றைக்கி ஃபார்ம் ஆயிருக்கு. இது வந்து போலாக எடுக்கலாம், இதை நீங்கள் ஃப்ளாகாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இது வந்து ஒரு போலாவும், ஒரு செகண்டு, இதை வந்து ஒரு இதே இடத்துல ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ ஒரு போல் அண்ட் ஃப்ளாக் பேட்டர்ன் மாதிரி இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இங்கே இந்த லெவல் பிரேக் பண்ணால் பை பண்ணலாம், இந்த லெவல் இந்த ஃப்ளாக் கீழே பிரேக் பண்ணால் செல் பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அது மட்டும் இல்லை, இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட், நாளைக்குடைய ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல் தான் இது. ஸோ இது தாண்டிச்சுன்னா பை பண்ணலாம். ஸோ பை அபவ் 1420, ஸ்டாப் லாஸ் வந்து 1394, டார்கெட் 1427, 1440 அண்ட் 1455. இன்கேஸ் பிரேக் பண்ணாமல் கீழே சப்போர்ட் பிரேக் பண்ணிச்சுன்னா செல் பண்ணுங்கள். குறிப்பாக 1394 கீழே பிரேக் பண்ணிச்சுன்னா செல் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் 1415, டார்கெட் 1388, 1380, 1365. இந்த 3 டார்கெட்டை நீங்கள் பார்க்கலாம். 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது எம்ஜிஎல்ல. ஸோ ரொம்ப கவனமாக நீங்கள் நாளைக்கு மார்க்கெட்டில் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க். ஸோ ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு அருமையான ஒரு ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஃபார்ம் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை, இது வந்து நம்ம ஒரு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டராக கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ நாளைக்கு இந்த லெவல் பிரேக் பண்ணால் பை பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் வந்து 1051, ஸோ பை அபவுட் 1068, ஸ்டாப் லாஸ் 1051, டார்கெட் வந்து 1073, 1079 அண்ட் 1095. ஸோ இந்த 3 டார்கெட்டை நீங்கள் தாராளமாக பிளான் பண்ணலாம். இன்கேஸ் சப்போஸ் ஆக்சிஸ் பேங்க் வந்து இது பிரேக் பண்ணாமல் இந்த லெவல் பிரேக் பண்ணிச்சின்னு வச்சுக்கோங்க, நான் ட்ராப் பண்ணி வச்சிடுறேன். பிகாஸ் நாளைக்கு பிரேக் டவுன் ஆச்சுன்னா கூட நீங்கள் வந்து பொசிஷன் இருக்கலாம். இந்த லெவல் பிரேக் பண்ணிச்சுன்னா நீங்கள் தாராளமாக பேங்க் நிஃப்டியை செல் பண்ணலாம். அதாவது 1049 லெவல் பிரேக் பண்ணால் நீங்கள் செல்லும் பொசிஷன் நீங்கள் எடுக்கலாம். இப்போ நம்ம அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம், ஹிந்த் பெட்ரோ HPCL. ஸோ இந்த HPCL பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கைண்ட் ஆஃப் டபுள் பாட்டம் பிரேக் அவுட் மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே ஒரு அருமையான ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸ் லெவல் கூட ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இது கிட்ட வருது, திருப்பி அங்கேருந்து ஒரு கரெக்ஷன் ஆகுது. நாளைக்கு இந்த லெவல் பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக HPCL பை பண்ணுங்கள். பை அபவ் 459, ஸ்டாப் லாஸ் 450, டார்கெட் 462, 465 அண்ட் 475. இந்த 3 டார்கெட்டை தாராளமாக பிளான் பண்ணலாம். ஸோ அடுத்த ஸ்டாக் வந்து பாட்டா இண்டியா. பாட்டா இண்டியா கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூ டைப் பேட்டர்ன் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லை, ஒரு அருமையான ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸ் லெவல் கூட இருக்குது. ஸோ நாளைக்கு இந்த லெவல் பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா பை பண்ணுங்கள். பை அபவ் 1475, ஸ்டாப் லாஸ் 1455, டார்கெட் 1484, 1495 அண்ட் 1515. இந்த 3 டார்கெட்டை நீங்கள் தாராளமாக பிளான் பண்ணலாம். அடுத்த ஸ்டாக் வந்து லால்பத் லேப். ஸோ லால்பத் லேப் வந்து ஒரு சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து இது ஃபார்ம் ஆகுது. அது மட்டும் இல்லை, இந்த சிமெட்ரிக் ட்ரையாங்கிளுக்குள்ளே ஒரு டபுள் பாட்டம் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகுது. ஸோ இங்கேருந்து கரெக்ஷன் ஆகி இங்கே வந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆகி இதை பிரேக் பண்ணாமல் திருப்பியும் கீழே வந்து நாளைக்கு இந்த இடத்த பிரேக் பண்ணிச்சு, இந்த நெக்லைனை பிரேக் பண்ணிச்சுன்னா இது வந்து ஒரு டபுள் பாட்டம் பிரேக் அவுட்டாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ இங்கேருந்து நம்ம பிரேக் பண்ண உடனே நம்ம தாராளம் வாங்கலாம். பை அபவ் 2443, ஸ்டாப் லாஸ் 2420, டார்கெட் 2458, 2470 அண்ட் 2500. இந்த 3 டார்கெட்டை நீங்கள் பிளான் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் 5 பெஸ்ட் இன்டர்டே ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
இப்போ சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா நீங்கள் தாராளமாக லைக் பண்ணுங்கள். வீடியோவை ஜஸ்ட் வாட்ச் பண்ணாதீங்க, லைக்கும் கொடுங்க. ஸோ அது வந்து எனக்கு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ மறக்காமல் இதை செய்யுங்க. இந்த வீடியோவை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச, அதாவது குறிப்பாக இன்டர்டே ட்ரேடர்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் வந்து இது காமிங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா தான் எப்பெல்லாம் வந்து நான் வீடியோ போடுறேனோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.